இவனோட காதல நாம புரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்றது? புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையே. டேய் போதும்டா எனக்காக ஃபீல் பண்ணதெல்லாம். மயில் அங்க கால் வலிக்க நின்னுட்டு இருப்பா, சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வாங்கடா. டேய் நம்ம இவனுக்காக ஃபீல் பண்ணா இவன் அவளுக்காக ஃபீல் பண்றான்டா. தலைவர் ஆல்வேஸ் லவ் மூடு தான் மச்சான். டேய் போங்கடா. டென்ஷன் ஆகாத மச்சான், இந்தா கிளம்பிட்டோம். போங்க. இது ஜீவா சார் காரு தானே? மனசு கேட்காம திரும்ப வராரு போல இருக்கா. என்ன இவங்க வந்திருக்காங்க? சார் எங்க போனாரு? கார்ல ஏறு மயில் போலாம். இல்லண்ணா, ஷேர் ஆட்டோ வரும், நான் அதுலயே வந்துடுறேன். பாவம், நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஜீவா உன்னை பாக்குறதுக்கு முன்னால இருந்தே நீ வெயிட் பண்ணிட்டு தான் இருந்த. இது வரைக்கும் வராத ஷேர் ஆட்டோ இனிமேலா வரப்போகுது. 2-3 ஷேர் ஆட்டோ வந்ததுன்னு கூட்டமா இருந்ததுனால ஏறல. இனிமே வரப்போற ஆட்டோவும் அப்படிதாங்க இருக்கும். காலி ஆட்டோக்காக வெயிட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு பூரா நிக்க வேண்டியதுதான். டைமை வேஸ்ட் பண்ணாம வாங்க மயிலு. இன்னும் கொஞ்ச நேரம் பாக்குறேன்னு. ஏன் மயில் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? ஜீவாவே உன்னை கூட்டு வந்திருப்பான். காலையில மாதிரி நீ வராம போயிடுவான்னு தயக்கத்துல தான் அவன் உன்னை கூப்பிடல. அவன் வந்து நின்னதை பார்த்தாது நீ வந்து ஏறி இருக்கலாம்ல. காலையில தான் ரொம்ப கருத்தா பேசி அவனை நீ ரொம்ப அப்செட் பண்ணிட்ட. இப்போவாது அவன் கூட வந்திருந்தா அவன் கொஞ்சம் கூலா இருப்பான். அவன் கூட கார்ல வர்றதுக்கு நீ ஏன் மயில் இவ்வளவு யோசிக்கிற? கார்ல நான் ஏறதான் வந்தேன், அதுக்குள்ள நான் கிளம்பிட்டாருன்னு சொல்லலாமா? வேணாம், சொன்ன என் மனசு இழகிடுச்சுன்னு நினைப்பாங்க. நாம இப்படியே இருக்கிறது தான் நல்லது. எங்களை மாதிரி நீங்களும் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே. அவன் கூட ஃப்ரெண்டா கூட அவங்களால பழக முடியாது. அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? இப்போ கூட உன்னை கூட்டி வர முடியலன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். மயில் ரோட்ல நின்றுட்டு இருக்கா, உடனே போய் கூட்டி வாங்கடான்னு எங்களை விரட்டி அடிக்கிறான். அந்த அக்கறைக்கு நீ மதிப்பு கொடுக்க வேணாமா மயிலு? நீ எங்க பாதுகாப்புல வரணும்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு மயிலு. அந்த மாசிலாமணி ஆளுங்கனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஜீவா கவலைப்படுறான். நீ வெளியே நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்துன்னு அவன் புலம்புறான். அந்த ஆளை தான் தூக்கி உள்ள போட்டாச்சுல, இனிமே என்னடா பிரச்சனை வரப்போகுது? டேய், அவனுக்கு தான் பொலிட்டிக்கலா நிறைய செல்வாக்கு இருக்கேடா. அதை யூஸ் பண்ணி அவன் ஜாமீன்ல வெளியே வந்துட மாட்டானா? அவன் வரலனாலும் அவன் ஆளுங்க வெளியே தானே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க மயில பார்த்தாலும் சிக்கல் தான். முடிஞ்ச அளவுக்கு மயில் அவங்க கண்ணுல மாட்டி கூடானா ஜீவா துடிக்கிறான். ஜீவாவோட கவலை நியாயம்தாங்க. அவனுக்காகவும் வேண்டாம், எங்களுக்காகவும் வேண்டாம். உங்க சேஃப்டிக்காக எங்க கூட வர்றதா நல்லது மயில. இதுக்கு மேல எதையும் யோசிக்காம கார்ல ஏறுங்க. வாங்க மயில. வா. சரிண்ணே. வண்டி ஏற. ஏறு மயில. தேங்க்ஸ்ண்ணே. ஜீவா, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லடா.
என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேக்குறல்ல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மச்சான். மயிலு என்னை விட்டு தள்ளி நிக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கா. அவ விருப்பத்துக்கு மீறி இனிமே நான் எதுவுமே செய்ய போறதில்ல. அவளை விட்டு டோட்டலா நான் விலகிட போறேன். இதே டைலாக்க ஏற்கனவே நீ சொன்னதான் ஞாபகம். உண்மைதான்டா, என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த தடவை நான் ரொம்ப சீரியஸா இருக்க போறேன். அவளை நேருக்கு நேரா கூட இனிமே நான் பார்க்க போறதில்ல. ஒரே வீட்ல இருந்துகிட்டு எப்படிடா பார்க்காம இருக்க போற? காலையிலயும் ராத்திரியும் தான் அவ இங்க இருக்க போறா. அந்த சமயத்துல நான் ஹாலுக்கே வர போறதில்ல, ரூம்லயே இருந்துக்கிறேன். சாப்பிட்றப்ப என்ன மச்சான் பண்ணுவ? டேய், நான் முன்னாலேயே சாப்பிட்டுக்கிறேன்டா. அப்படி இல்லையா, அவ சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அவளுக்கு ஏதாவது தேவைன்னா உன்கிட்டயோ இல்ல ராமண்ணகிட்டயோ கேட்கட்டும். இல்லைன்னா நீங்களே போய் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுங்க. அவ விஷயத்துல இனிமே நான் தலையிட போறதில்ல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன், அவ்வளவுதான். டேய், இது உன் கெஸ்ட் ஹவுஸ்டா, நீ ஏன் உள்ள அடைஞ்சு கிடக்குற? டேய், எனக்கு இதுல எந்த பிரச்சனையுமே இல்லடா. இது மயிலு படிக்க போற இடம். அவளுக்கு எந்த கட்டுப்பாடுமே இருக்கக்கூடாது, புரியுதா? ரூமு ஹாலுன்னு அவ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எங்க வேணாலும் போய் சுத்தட்டும். அவ மைண்ட் ஃப்ரீயா இருந்தாதான் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். டேய், நீ மயிலை விட்டு ஒதுங்கி நிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா ரூம்லயே இருக்குன்னு சொல்றதான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. நீ பாட்டுக்கு எப்பவும் போல இரு. மயில் எதிரே வந்தா கேஷுவலா பேசு, அவ படிப்பை பத்தி விசாரி. ஆனா இந்த காதலுக்கு இதெல்லாம் எதை ஆரம்பிச்சிடாத. நீ அதை பத்தி பேசாத அவாய்ட் பண்ணாலே அவ நிம்மதியா இருப்பா. இல்லடா, நான் இப்ப இப்படி பேசுறேன்ல, அவளை நேர்ல பார்த்துட்டேன்னு வை, என் கண்ட்ரோல்ல நான் இருக்க மாட்டேன். லவ் ஃபீல்ட்ல நான் ஏதாவது பேச போய் அவள் டிஸ்டர்ப் ஆயிட்டான்னு வையேன், நாங்க அவளுக்கு ஹெல்ப் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அவளை விட்டு விலகி இருக்கிறது தான் எங்க 2 பேருக்குமே நல்லது. ஹலோ அம்மா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேம்மா. எத்தனை மணிக்குமா ஊருக்கு போன? நான் 3 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் மயிலு. நானும் கையிலும் இப்பதான் சாப்பிடலான் இருந்தோம். நாம 4 பேரும் எப்பவும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். இப்ப நீயும் மலரும் இல்லாததுனால சோறு தண்ணி இறங்க மாட்டேங்குதுடி. அம்மா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? போனை என்கிட்ட கொடு. போனை போட்டு போலன்னா அவன் நிம்மதியா எப்படி எங்க படிப்பா? நான் பேசுறேன். மயிலு, அம்மா 2 நாளைக்கு இப்படிதான் இருக்கும். நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. படிப்பை கவனிக்கிற வழியை பாரு, சரியா? சரிக்கா. மயிலு, மயிலு சாப்பிட்டியா? இன்னும் இல்லம்மா, இனிமேதான் சாப்பிட போறேன். இது பாரு, கிளாஸ் முடிச்சு வந்தது நீயே சமைச்சியா? நான் இன்னும் சமையல் கட்டு பக்கமே போகலம்மா. இங்க என்ன இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு வெளியில இருந்துதான் வாங்கி சாப்பிடணும். ரவி என்ன போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. சாப்பாட்டு கதை விடுறி. முதல் நாள் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க நடத்துறதெல்லாம் புரிஞ்சுதா? இல்ல திருவிழால தொலைஞ்சு போனமா நின்னுட்டு இருந்தியா? அக்கா, அப்படியெல்லாம் இல்ல, நல்லாவே புரிஞ்சுது. சார் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் நல்லாவே பதில் சொல்றேன்னு சார் என்ன ரொம்ப பாராட்டினாரு. கிளாஸ்ல இன்னைக்கு எல்லாரும் கை தட்டினாங்க தெரியுமா? எனக்கு தெரியும்டி. எந்த இடத்துக்கு போனாலும் நீ சாதிச்சுட்டு தான் வருவ. எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஏதாவது செய்வ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன்னை போலீஸ் ஆபீசர் ஆக்கி பாக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியலடி. அதோட செலவுக்கு என்ன பண்ண போறோம்னு யோசிக்கல. நீயே ஏதோ பரீட்சை எழுதுன, ஒத்த பைசா செலவில்லாம படிக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணிக்கிட்ட. உன்னை நினைச்ச அம்மாக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. உன் செல்ல பொண்ணு புகழ்ந்தது போதுமா? என்ன பேச விடு. ஏண்டி மயிலு, அங்க யாராச்சும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? அதுக்குள்ள எப்படிக்கா? இன்னைக்கு தானே பாத்திருக்கோம். எல்லாரும் நல்லாதான் பேசுறாங்க. ஆனா தேனு மாதிரி யாராவது கிடைப்பாங்களான்னு தெரியல. எல்லா இடத்துலயும் தேனுவ தேடினா எப்படி? அங்க மீனும் காணோன்னு யாராவது மாட்டுவாங்க. அவங்கள ஃப்ரெண்ட் பிடிச்சுக்கோ. சரிக்கா. மயிலு, அந்த ஹாஸ்டல் ஓனரோட ஆளுங்க யாராவது இங்க வந்தாங்களா? ஹாஸ்டல்ல பண்ண மாதிரி இங்க ஏதாவது கலாட்டா பண்ணாங்களா? இல்லம்மா, சாருக்கு போலீஸ்ல எல்லாரும் தெரியுன்றதுனால யாரும் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்குன்னு நீ அலட்சியமா இருந்துராத மயிலு. கிளாஸுக்கு போயிட்டு வரும்போது ஜாக்கிரதையா இரு.
அக்கம் பக்கத்துல யாரு வராங்க போறாங்கன்னு ஒரு கண்ணு வச்சுக்க. சரிம்மா, நான் என்ன பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம பத்திரமா இரு. மயிலு, ஜீவத்தம்பி எங்க இருக்காரு? அவர்கிட்ட ஒரு தடவை போன கூட. எதுக்குமா? இல்ல, என் பொண்ணு உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். அவருக்கு இது தேவையில்லாத சங்கடம் தானே. வரம் கொடுத்தவங்க தலையிலேயே கைய வைக்கிற மாதிரி எல்லா பொறுப்பையும் அவர்கிட்டயே விட்டுட்டேன் நானு. இத பாருங்க, பண உதவி மட்டும்தான் செய்ய முடியும், தங்கறதுக்கெல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்ணிக்கணும்னு அவரு சொல்லி இருக்கலாம் மயிலு. ஆனா அந்த தம்பி சின்ன முகசொலிப்பு கூட இல்லாம நான் சொன்னது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. நான் அவருக்கு ஒரு தடவை நன்றி சொல்லணும்டி. இங்க இருந்து கிளம்புறப்பவே நன்றி சொல்லிட்டியேமா. ஆனாலும் மனசெல்லாம் உறுத்தலாவே இருக்கு. இன்னும் அழுத்தமா நன்றி சொல்லிருக்கணும்னு தோணுது. தம்பி நமக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு, இப்பவும் செஞ்சுகிட்டு இருக்காரு. அவருக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் தப்பே இல்ல. நீ ஒரு தடவை போனை தம்பி கிட்ட கொடுமா. சரிம்மா, நீ லைன்லயே இரு, நான் போய் அவர்கிட்ட கொடுக்கறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரிடா, மயில் விஷயத்துல நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. அவளோட கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நான் முன்னாடி போய் நிக்கிறதா இல்ல. நானா அவகிட்ட போய் பேச போறதும் கிடையாது. அவளுக்கு என்ன வேணுமோ நீங்களே பார்த்து செஞ்சு கொடுங்க, புரியுதா? ஹலோ மயிலு, என்னாச்சு? இல்லம்மா, சார் போன்ல யார்கிட்டயோ பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்காரு. நான் அப்புறமா கூப்பிடட்டுமா? சரிம்மா, நீ சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துக்க. புது இடங்கிறதுனால முதல்ல உனக்கு தூக்கம் வராது, போக போக பழகிடும். சரிம்மா, நீங்களும் சாப்பிட்டுட்டு படுங்க. சரிம்மா. அக்கா, அம்மாவை பாத்துக்கோ, சும்மா நீ செல்லையே நோண்டிட்டு இருக்காத. சரிம்மா பெரிய மனுஷி, நான் வச்சுட்டுமா? சரிக்கா. காலையில நான் பேசினது சார ரொம்ப நோக்கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் முன்னாலேயே வரமாட்டேன்னு சொல்றவரை எப்படி சமாதானப்படுத்துறது? கோபி, கோபி, இந்த வரேன்ப்பா. அப்பா என்னப்பா? 3 மாசமா வர புது ஸ்டாக்லாம் மட்டும் அப்படியே வெளியே போயிட்டே இருக்குது. பழைய ஸ்டாக் எல்லாம் உள்ளாரே வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு ஒண்ணு வந்து போகாது. இந்த ஏற்காடுக்குள்ள இருக்கு அத்தனை அடிச்சு சாமலாக்கணும், அவ்வளவுதான். அப்பா, போன வாரம் லாரி ஸ்ட்ரைக் ஆச்சுல, அதனால டிலே ஆயிடுச்சு. இந்த வாரம் அனுப்பி வச்சிடலாம்ப்பா. என்னவோ போ, அட்டை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்க. ஏங்க, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. சரி வரேன் போ. ஆமா, மருமாவள நாளை காலைல தான் வருவேன்னு நினைச்சேன், ராத்திரியே வந்துட்ட. அம்மா வடை சுட்டு கொடுத்தாங்க மாமா, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆடி சிறுக்கு எல்லாரும் நகையோ துணியோ கொடுப்பாங்க. உன் சம்மந்தி வித்தியாசமா வடை சுட்டு கொடுத்திருக்காங்க, சந்தோஷமா சாப்பிடு. ஏய், சீர் செய்யறது ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக இல்ல, அன்பை காட்டுறதுக்கு. பணம் தான் சந்தோஷம் நினைக்கிற உங்களுக்கெல்லாம் அது புரியாது. ஒரு தரித்திரம் பிடிச்ச குடும்பத்தை உங்க அம்மா எப்படி தலை மேல தூக்கி வச்சுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறான்னு பாத்தீங்கல்ல. ஆரம்பத்துல இருந்தே இவன் நம்ம கூட்டணியில இல்ல, இவனையும் அந்த லிஸ்ட்ல இப்ப சேர்த்துட்டா. எப்பதான் திருந்த போகுதுங்களோ தெரியல. திருந்த வேண்டியது நாங்க இல்லைங்க, நீங்க தான். அம்மா, இவங்க எல்லாம் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்கம்மா. ஏன் வீணா இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு விட்டு தொலையேன். மலரு, அத்தை என்ன சொன்னாங்க? மயிலுக்கு வேற நல்ல ஹாஸ்டல் கிடைச்சிருச்சா? அவ இப்ப ஹாஸ்டல்ல இல்லங்க. எந்த ஹாஸ்டல் போனாலும் பிரச்சனை வரும்னு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களாம். ஐயோ, அதனால ஜீவா சார் கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கலான்னு முடிவு எடுத்துட்டாங்களாம். மயில் இப்போ பத்திரமா கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கியிருக்கா.
சீ, வெக்கமா இல்ல? ஜீவா கூட அவ எப்படி தங்குவா? மரியாதையே இப்பவே அவள அங்க இருந்து கிளம்ப சொல்லு, இல்ல நான் நேர்ல போய் நார் அடிச்சிருவேன். ஏன் அவசரப்படுற? நான் பேசிக்கிறேன். ஏமா மலரு, இந்த ஜகஜாலமான யோசனை யாரோட புத்தியில உதிச்சுதான்? தெரியல மாமா, எல்லாரும் சேர்ந்துதான் முடிவெடுத்தாங்க போல. ஆஹா, இத பத்தி உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கும் இதுதான் நல்லதுன்னு பட்டிருக்கு மாமா. இதை விட பாதுகாப்பான இடம் உனக்கு கிடைக்காதுன்னு அங்கேயே தங்க சொல்லிட்டாங்களா மாமா? அது சரி. சரி, இத பத்தி உனக்கு என்ன தோணுது? நானும் இதுதான் சரின்னு நினைக்கிறேன். அவ வேற எங்க தங்கினாலும் எங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. எப்ப என்ன நடக்கும்னு பயந்துகிட்டே இருப்போம். சார் பாதுகாப்புல இருந்தா அவளை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. ஆமாங்க, ஒரே ஊர்ல இருக்காங்கங்கிறப்ப எதுக்கு தனித்தனியா தங்கிக்கிட்டு? மாப்பிள்ள கண் பார்வையில இருக்கிறது தான் மயிலுக்கும் பாதுகாப்பா இருக்கும். அவளும் பயமே இல்லாம படிப்புல கவனமா இருப்பா பாருங்க. அறிவு கிட்டவள, எல்லாருமா சேர்ந்து ஒரு கிறுக்குத்தனமான விஷயத்தை செஞ்சிருக்காங்க. நீ அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்துட்டு ஒத்து உதறியா? ஏங்க கோவப்படுறீங்க? மயில நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. தெரியாத இடத்துல போய் தங்கி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. இனிமே நம்ம மாப்பிள்ள பாதுகாப்புல இருக்க போறா. ஏங்க, இது நல்ல விஷயம் தானுங்க. திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்தா தொலைச்சிருவேன் பாத்துக்க. உன்னைய அந்த வீட்டுல மாப்பிள்ளையோட சேர்த்து மொத்தம் 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவங்க கூட போய் தனியா தங்க போறாளாம். கேட்கறதுக்கு அப்படியே அருவருப்பா இல்ல உனக்கு? அப்பா, இது என்னப்பா இருக்கு? மாப்பிள்ளையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் ஏற்காடுக்கு தங்க வந்தப்போ மயில் தானே அங்க போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா. எல்லாரும் நல்லபடியா தானே பழகுனாங்க. யாரும் குத்தங்குறை சொல்ற மாதிரி நடந்துக்கலையே. டேய், வேலை செய்யறதுக்காக போறது வேற, கூடவே தங்குறது வேற. ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி பேசாத. சரி காயத்ரி, அவ அங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வெளியில எங்கேயும் இடம் கிடைக்கலனா பாவம் அவ என்னதான் செய்வா? இடம் கிடைக்கலன்னா ஏற்காட்டிலே தங்கி இருந்து இங்க இருந்து போட்டோம் இல்லையா? படிப்பு வேண்டாம், ஒரு மண்ணம் கட்டி வேண்டாம், எல்லாத்தையும் மொத்தமா தலை முடுக்கிட்டு. ஒரு நல்ல பொம்பளையா இருந்தா அப்படித்தான் செய்வா. ஆனா இந்த கோமதி தேடிக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்களோட தனியா போய் அவளை தங்க சொல்லி இருக்கிறா. உலகத்துல எந்த அம்மாவும் ஏத்துக்க முடியாத ஒரு கேவலமான யோசனை இது. ஒரு வயசு பொண்ணு எப்படி 3 ஆம்பளை பசங்களோட தனியா தங்கிறது வெளிநாட்டுல எல்லாம் வேணா சகஜமா இருக்கல. ஆனா இந்த மண்ணுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது. இதெல்லாம் இங்க கேவலம், அசிங்கம். இத போய் வெளியே 4 பேர்கிட்ட சொல்லி பாரு, தூணு காரி துப்புவாங்க. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் கேக்குறப்பவே நமக்கெல்லாம் சீன இருக்குப்பா. அந்த மாதிரி எப்படிப்பா இதுக்கு ஒத்துக்குச்சு? அதாண்டி எனக்கும் புரியல. ஆம்பளை பசங்களுக்கு ஒரு பொண்ணோட தங்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த அம்மாவுக்கு அறிவு வேண்டாம். என் பொண்ணு பசங்களோட தங்க மாட்டான்னு அப்பவே அவளை இழுத்துட்டு வந்திருக்கணும். அத செய்யாம சரி சரின்னு தலையாட்டிட்டு வந்திருக்காங்க. ச்சே, நினைச்சாலே கொமட்டுது. கோமதி புத்தி வேற எப்படி போவாங்க காயத்ரி? இப்படித்தானே இருக்கு. பொண்ணை வச்சு பணக்கார வீட்டு பசங்களை வளைச்சு போடுறவளுக்கு இந்த மாதிரி யோசனை தானே வரும். அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. ஓஹோ, பேசிட்டேனே, இனிமேலும் பேசுவேன். என்ன செய்வ நீ? நாக்கு அறுத்துருவியா இல்ல கழுத்தையா அறுத்துருவியா? அப்பா, சூழ்நிலைக்காக அத்தை அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதை விட்டுட்டு அத்தைய பத்தி தப்பா பேசாதீங்கப்பா. மாமியார பத்தி பேசினா இவனுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு பாத்தீங்களாப்பா? அவங்களுக்காக உங்களையே எதிர்த்து பேசுறான். கல்யாணம் ஆன கொஞ்ச நாளுக்குள்ளேயே இவனை அப்படி மாத்திட்டாங்க. ஏய், கண்டதையும் சொல்லி நீ வேற அவரை ஏத்தி விடாதடி. கோபி மாமியாருக்காக பேசல, அவன் நியாயத்துக்காக பேசுறான். போட்டணும். என்னடி நியாயத்தை கண்ட இதுல? ஏய், அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல 3 ஆம்பளை பசங்க இருக்காங்கடி. மாப்பிள்ளை அங்கதான் இருக்காரு. பஞ்சையும் நெருப்பையும் அக்கம் பக்கத்திலேயே வச்சீங்கன்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதா? அப்படி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நாளைக்கு பின்ன நடந்துருச்சுன்னா இருக்கல நம்ம பொண்ணு
இவ வாழ்க்கை என்னடியா? இவளோட வருங்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? இந்த கேள்வி என்கிட்ட எங்க கேக்குறீங்க? மாப்பிள்ளை கிட்ட போய் கேளுங்க. கேட்க முடியுமா உங்களால? கேப்பண்டி கேப்ப என்னப்பா கேட்க மாட்டேன் நினைச்சியா? எனக்கு என்ன பயமா அவர்கிட்ட? கேக்குறேன்டி. அப்படி நீங்க போய் கேட்டா ஏன் முடிவுல தலையிடாதீங்கன்னு மாப்பிள்ளை மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாருனா அப்போ என்ன பண்ண முடியும் உங்களால? மாப்பிள்ளைக்கும் மயிலுக்கும் அவங்க எல்லாம் என்னன்னு நல்லாவே தெரியும். அவங்க ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. நீங்க தான் எல்லாத்தையுமே தப்பு தப்பா யோசிக்கிறீங்க. வீணா குதிக்கிறத விட்டுட்டு உங்க மனசை சுத்தப்படுத்த பாருங்க. மலரு நீ வா வாங்குறல்ல. அம்மா ஏய் மது அப்பா அவ